முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி மறைவையொட்டி வெறிச்சோடிய நெல்லை நகரம். தியாகராஜ நகரில் அனைத்து கட்சி சார்பில் மௌன அஞ்சலி ஊர்வலம், திரளானோர் பங்கேற்பு. அண்ணா கண்ட முத்தமிழரசரும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு கருணாநிதி இந்த பூ உலகை விட்டு தொண்டர்களை மீளா துயரத் தவிக்க விட்டு மறைந்தார். பாரத பிரதமர் முதல் அகில இந்திய அனைத்து கட்சி அமைச்சர்கள் வரை இறுதி அஞ்சலி செலுத்தினர். கலைஞருக்கு துக்கம் அனுஷ்டிக்கும் முகமாக நெல்லை மாவட்டத்தில் முக்கிய நகரங்கள் எங்கும் வெறிச்சோடி காணப்பட்டன. பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. கலைஞரின் மறைவையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக பல்வேறு இடங்களில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை தியாகராஜ நகரில் அனைத்து கட்சியின் சார்பில் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்தப்பட்டது. தியாகராஜ நகர் மின்சார வாரிய அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட இந்த மௌன அஞ்சலி ஊர்வலம் ராஜகோபாலபுரம் வரை சென்று அங்கு மௌன இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு குமார சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். இதில் காங்கிரஸ் சார்பில் வாகை கணேசன், திமுக சார்பில் கோபால், இனியன், மந்திரமூர்த்தி, அக்பர், பலராமன், வெங்கடாச்சலம், அதிமுக சார்பில் கருப்பசாமி, கம்யூனிஸ்ட் சார்பில் தியாகராஜன், தேமுதிக சார்பில் பேச்சிமுத்து, மமுக சார்பில் முகமது இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டு இரங்கல் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.